ஏனும் மயிலும் துணை சேந்தனை கந்தனை செங்கோட்டு வேற்பனை சேந்தனை கந்தனை செங்கோட்டு வேற்பனை செஞ்சுடர்வே வேந்தனை சேந்தனை கந்தனை செங்கோட்டு வேற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நோய் விரித்தோனே விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே கந்தனை மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே கந்த கடம்பனை மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. வெற்றிவேல் முருகனுக்கு, திருப்பரங்குன்ற சுப்பிரமணிய சுவாமிக்கு, சொக்கநாதருடைய ஒரு வெண்பம். உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க என்னாலும் நினைக்க வரும் எனக்கு நீதான் உனக்கு பணி செய்ய உந்தனை நாளும் நினைக்க வரம் எனக்கு நீதான் வரம் எனக்கு நீதான் மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே நின்மலனே இவ்வுலகம் ஆக்குகின்ற சொக்கநாதா 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 இவ்வுலகம் ஆக்குகின்ற சொக்கநாதா மதுரை சொக்கநாதா தென் மதுரை சொக்கநாதா உனக்கு பணி செய்ய உந்தனை நாளும் நினைக்க சொக்கநாதா வரம் எனக்கு நீதா சொக்கநாதா மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே இவ்வுலகம் ஆக்குகின்ற சொக்கநாதா 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 அகர முதலன உரிசை 51 அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவி தங்கொண்ட
சஞ்சலித்து கண்களுற்று புந்தியற்று பின் விலை பட்டும் குறை புதுமாத பெருக சஞ்சலித்து கண்களுற்று புந்தியற்று பின் விலை பட்டும் குறை புதுமாத பிரியப்பட்டங்களை துத்தங்களை புட்டங்கிட பச்சங்கினி துத்துங்களை கண்ணையாதே பிரியப்பட்டங்களை துத்தங்களை புட்டங்கிட பச்சங்கினி துத்துங்களை கண்ணையாதே புலத்தை கொண்டது எனக்கு துன்புறப்பற்று புலத்து கண் செய்த புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்தின் கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் துவை புதிவாயே கருக்கிற்கண் கழித்தன் தனித்துக்கம் புலக்கு செல்வத்தின் கண் புரட்சிக்கு கடனோடே சளிப்புட்டன் புரட்சி சங்கரிக்க கொண்டனை துத்தன் சமர்ப்பிச்சங்கரிக்க சென்றெடுத்து பந்தடித்து பின் புவட்டை கண்டிடித்து சென்றே போக்கு ஓடே சிரத்தை சென்றெடுத்து பந்தடித்து பின் புவட்டை கண்டிடித்து சென்றது போக்க உரை ஓடே சிறக்கர் கஞ்சடி கத்தங்கள் சித்தம்பர கத்த சிறக்கர் கஞ்சடி கத்தன் திருச்சித்தம்பர கத்த செவிக்குப்பன் புரட்சி பெருமாளே சிறக்கர் கஞ்சடி கத்தன் திருச்சித்தம்பர கத்தன் செவிக்குப்பன் புரட்சி மாலே செவிக்குப்பன் புரட்சி பெருமாளே செவிக்குப்பன் புரட்சி பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு திருப்பரங்குன்ற சுப்பிரமணிய சுவாமிக்கு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் மாடோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு வேண்டான தேவனை மாளோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனே மெய்ஞான தெய்வத்தே மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனே மெய்ஞான தெய்வத்தே மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனே சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நானுகனே மெய்ஞான தெய்வத்தே மேதினியில் சேனார் வயல் பொழில் செங்கோடனே சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதிர் தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நீ மலரருள் கந்த சஷ்டி கவசம் தம்மை சிந்தையெல்லாம் அந்த கந்தன் வசம் நெஞ்சம் சிந்திப்பதும் கந்த சஷ்டி கவசம் சிந்தையெல்லாம் அந்த கந்தன் வசம் நெஞ்சம் சிந்திப்பதும் கந்த சஷ்டி கவசம் முந்தை வினை அருகே கூசும் வந்தா முருகனின் மேல் வந்து அங்கு பேசும் முந்தை வினை
வந்த சசி கவசம் கவசம் கந்த சசி கவசம் செந்திலே முருகன் அங்கே சென்றவர்க்கு ஏது குறைபாடு செந்திலே முருகன் அங்கே சென்றவர்க்கு ஏது குறைபாடு வந்தனை செய்வோர்க்கு கனிவோடு வந்தனை செய்வோர்க்கு கனிவோடு குமாரன் மனம் விடுவான் அன்பே மகிழ்வோடு குமாரன் வணங்கிடுவான் அன்பே மகிழ்வோடு அதனால் சிந்தையில் நாம் அந்த கந்தன் வசம் நெஞ்சம் சிந்திப்பதும் கந்த சசி கவசம் சசி கவசம் கந்த சசி கவசம் தந்தைக்கு திருவேதம் துதித்திடும் அடியார்க்கு அருள் தந்தவன் தந்தைக்கு திருவேதம் சொன்னவன் என்றும் துதித்திடும் அடியார்க்கு அருள் தந்தவன் செந்தமிழில் லயிக்கும் மனம் கொண்டவன் செந்தமிழில் லயிக்கும் மனம் கொண்டவன் அன்பரின் சிந்தையிலே வசிக்கும் குணம் கொண்டவன் அன்பரின் சிந்தையிலே வசிக்கும் குணம் கொண்டவன் அதனால் சிந்தையில் நாம் அந்த கந்தன் வசம் நெஞ்சம் சிந்திப்பதும் கந்த சசி கவசம் உந்தை வினை அருகே பூசும் வந்தா முருகன் கைவேல் வந்து அங்கு பேசும் அதனால் சிந்தையில் நாம் அந்த கந்தன் வசம் நெஞ்சம் சிந்திப்பதும் கந்த சசி கவசம் சசி கவசம் கந்த சசி கவசம் சசி கவசம் கந்த சசி கவசம் ஆறுபடையப்பா இது யாரு படையப்பா வீரநடை போடும் கடிவேலன் படையப்பா ஆறு படையப்பா இது யாரு படையப்பா வீரநடை போடும் கடிவேலன் படையப்பா துள்ளு மயிலப்பா இது வள்ளி மயிலப்பா துள்ளு மயிலப்பா இது வள்ளி மயிலப்பா துணையில் பாயும் தூயவனையப்பா ஆறு படையப்பா இது யாரு படையப்பா வீரநடை போடும் கடிவேலன் படையப்பா பழமுதி சோலையிலே ஞானப்படும் நீயப்பா பழனி மலையிலே பஞ்சாமிர்த தேனப்பா பழமுதி சோலையிலே ஞானப்படும் நீயப்பா பழனி மலையிலே பஞ்சாமிர்த தேனப்பா திருச்செந்தூர் கடலிலே தாலாட்டும் பழையப்பா இனப்பாடும் திருப்புகழ் தமிழோசை கேளப்பா உடையாயோ முருகப்பா அருள்வாயோ அழகப்பா உடையின்றி துணையின்ற உலகத்திலே யாருப்பா ஆறுபடையப்பா இது யாரு படையப்பா வீரநடை போடும் வடிவேலன் படையப்பா திருப்பரங்குன்றத்திலே ஞானவடி வேலப்பா தணிகை மலையிலே தாயுமான சேப்பா திருப்பரங்குன்றத்திலே ஞானவடி வேலப்பா தணிகை மலையிலே தாயுமான சேப்பா மாமருத மலையிலே மண்ணும் திருநீரப்பா சுவாமி மலை மீதிலே கள்ளும் கலியாடப்பா பயிராகும் காட்டப்பா என் சுவாச காட்டப்பா பழைமூகில் முத்தே உன் புன்னகையில் கீற்றப்பா ஆறு படையப்பா இது யாரு படையப்பா வீரநடை போடும் வடிவேலன் படையப்பா துள்ளு மயிலப்பா இது வள்ளி மயிலப்பா
துள்ளும் மயிலப்பா இது வள்ளி மயிலப்பா துணையில் பாயங்கும் தூயவனே அப்பாயப்பா ஆறுபடையப்பா இது ஆறுபடையப்பா வீரனடை வடிவேலன் படையப்பா ஆறுபடையப்பா இது ஆறுபடையப்பா வீரனடை வடிவேலன் படையப்பா ஆறுபடையப்பா இது ஆறுபடையப்பா வீரனடை வடிவேலன் படையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு திருப்பரங்குன்ற சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆரியே தழுந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்றி ஊரு செய் தனிவே கூட்டம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தந்த நங்கு வாழ்க மாறினவல்லி வாழ்க வாழ்க சீரடியாரின் மாறினவல்லி வாழ்க வாழ்க சீரடியாரின் வெற்றிவேல் முருகனுக்கு மதுரையிலே பிறந்த எனக்கு முருகப்பெருமானுடைய முதலாம் படை வீடாகிய திருப்பரங்குன்ற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு என்னுடைய சிறப்பு நிகழ்ச்சி அமைந்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் திருக்கோவில் தக்கார் பிரியா ஆண்டி அவர்களும் பாலாஜி அங்கிள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு திருப்பரங்குன்ற சுப்பிரமணிய சுவாமிக்கு நன்றி வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அனைவருக்கும் வணக்கம். முருகன் புகழ் பாடும் உங்கள் தியா பேசுறேன். முருகப்பெருமானுக்கு முதலாம் படை வீடாகிய திருப்பரங்குன்ற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நாளை வெகு சிறப்பாக நடக்க இருக்கு. அதற்கு கலந்துக்கிறதுக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கேன். நம்மலாம் வந்து சூரசம்ஹாரம் அப்படின்னு கேட்டாலே திருச்செந்தூர்ல தான் வந்து சூரசம்ஹாரம் நடந்துச்சுன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஆனா முருகப்பெருமான் 3 இடங்கள்ல சூரனோடு போர் செஞ்சாராம். கடல்ல போர் செஞ்சது திருச்செந்தூர், ஆகாசத்துல போர் செஞ்சது திருப்பரங்குன்றம், நம்ம நிலத்துல போர் செஞ்சது மதுரையில் அமைந்துள்ள முருகப்பெருமானுடைய முதலாம் படை வீடாகிய நம்ம திருப்பரங்குன்றத்துலதான். அப்படி முருகப்பெருமான் ஆணவம், கண்மம், மாயை இப்படிங்கிற 3ஐயும் வந்து அழிக்கிற ஒரு பெரும் போரு தான் சூரசம்ஹாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி இந்த கண்மம் அதாவது கர்ம வினைகளை அழித்த இந்த திருப்பரங்குன்றத்துக்கு நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. அனைத்து முருக பக்தர்களும் வந்து இந்த திருப்பரங்குன்ற கும்பாபிஷேகத்துல வந்து கலந்து முருகப்பெருமானுடைய அருளை பெறணும் அப்படின்னு நான் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருப்பரங்குன்ற சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா. நம்ம வந்து எனக்கு பொதுவா ரொம்ப மதுரை பிடிக்கும். ஏன்னா மதுரை தான் வந்து என்னோட சொந்த ஊரு. மதுரைக்குள்ள வந்து என்ன சிறப்புனா நடுவுல நம்ம மீனாட்சி அம்மன் இருப்பாங்க. ஆத்துக்கு வைகை ஆத்துக்கு இந்த பக்கம் போனா முருகப்பெருமானுக்கு முதலாம் படை வீடாகிய திருப்பரங்குன்றம், ஆத்துக்கு அந்த பக்கம் போனா முருகப்பெருமானுடைய 6ஆம் படை வீடாகிய பழமுதிர்ச்சோலை. இப்படி எந்த ஊர்ல இல்லாத ஒரு சிறப்பு இங்க இருக்கு. ஏன்னா முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகள்ல 2 படை வீடுகள் மதுரையிலேயே இருக்கு. அதனால எனக்கு மதுரை ரொம்ப பிடிக்கும். மதுரை தான் என்னோட சொந்த ஊரு. ஸோ நீங்க வந்து பாடினது வந்து எனக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, முருகப்பெருமானை வந்து எனக்கு நான் வீட்டுல இருந்தே சின்ன வயசுல இருந்தே நான் முருகப்பெருமானுடைய கதைகள் பாடல்கள்லாம் எங்க பாட்டிலாம் வந்து பாடுவாங்க. அப்புறம் நிறைய கதைகள் சொல்லுவாங்களா. இப்போ முருகப்பெருமான் இந்த சூரசம்ஹார கதை, கந்தபுராண கதைலாம் சொல்லும் போது அவருடைய வீரம், அந்த அவருடைய கருணையான மனசு, அதெல்லாம் பத்தி நான் கேட்கும்போது எனக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எனக்கு இஷ்ட தெய்வமும் ஒரு முருகப்பெருமான் வந்தாரு. அப்புறம் நான் அவரை பத்தி பாட ஆரம்பிச்சேன். அப்படிதான் முருகப்பெருமான் தியா.